கட்சியோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த லீடர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 12ஆம் தேதிக்குள்ள அவரோட அரசியல் நகர்வு எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறது? எங்க கூட இருந்த ஒருத்தர் அவர் தனியா போயிருக்கிறது, அதை எப்படி பாக்குறது? ஓகே, போயிருக்காரு, அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எத்தனையோ மாநிலங்கள்ல எங்கள் கட்சியில் இருந்த தலைவர்கள் செல்வதும், தனியாக கட்சி ஆரம்பிப்பதும், அதற்கு பின்பாக கட்சிக்குள்ள வருவதும், அல்லது கட்சி ஆரம்பித்து அவங்களோட ஒரு சக்சஸ் இல்லாம போனதும் நிறைய ஹிஸ்டரி ஒவ்வொரு மாநிலத்திலயும் சொல்ல முடியும். நீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் மத்திய பிரதேஷ், ஏன் எங்களோட தேசிய தலைவரா இருந்த பால்ராஜ் மதோக் தேசிய தலைவரைவே இந்த கட்சியிலிருந்து அவர் கட்சி கொள்கைக்கு எதிரான டிஸ்மிஸ் பண்ண வரலாறு எல்லாம் பிஜேபி உண்டு. இதே போல நீங்க உத்தரப்பிரதேசம் திரு கல்யாண் சிங் அவர்கள், மத்திய பிரதேசம் திருமதி செல்வி உமா பாரதி அவர்கள், குஜராத்ல சங்கர் சிங் வகையெல்லாம் ஆல் லீடர்ஸ். ஏன் நம்மளுக்கு பக்கத்துல கர்நாடகாவில திரு எடியூரப்பாஜி அவர்கள், எல்லா ஹிஸ்டரியுமே பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து சென்றவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களோட சக்சஸ் ரேட் அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெயிட், நான் அதெல்லாம் சொல்ல வரல, நான் உங்களுக்கு முன்னாடி பிரசன்டேஷன் கொடுக்குறேன். அதனால பிஜேபிக்கு பாதிப்பா? இவ்வளவு பெரிய உலகத்திலேயே பெரிய ஒரு அரசியல் கட்சி, இந்த அரசியல் கட்சி எப்படி நடத்தணும் அப்படிங்கறது எங்க தலைவர்களுக்கு தெரியும். அதனால தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆதரவு என்பதும், எங்களோட நிர்வாகிகள் தொண்டர்களுடைய உற்சாகம் அப்படிங்கறதும் எங்கேயும் குறையில. அவர்கிட்ட போயிருக்கிறவங்க நிச்சயமா போயிருக்கிறதா இல்ல, நல்லா மறுக்கல, போயிருக்காங்க. பட் அது எவ்வளவு நாள் இருக்க போறாங்க, எப்படி இவங்க செயல்பட போறாங்க அப்படிங்கறத காலம் தான் சொல்லும். தமிழ்நாட்டுல சொல்றீங்களா? ஆமா, நீங்க பயிர்க்கடன் முழுமையா தள்ளுபடி பண்ணணும் தானே தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே உள்டாவா மாறிடுது. கொடுத்த வாக்குறுதிகள் கூட அவங்க நிறைவேற்றுறதுக்கு தயாரா இல்ல. அவர் முதலாளே கை தூக்கிட்டாரு, கஜானா காலி, எங்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நானா ஒரு அரசியல் கட்சி வாக்குறுதி கொடுக்கும் போது கஜானா காலியா இருக்குதா, இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன, இதையெல்லாம் பார்த்துட்டு வாக்குறுதி கொடுக்கணும் அப்படிங்கறத நீதிமன்றமே சொல்லுது. இதைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் கூட பல்வேறு முறை சொல்லியிருக்காரு. உங்க ஸ்டேட்டோட பினான்ஸ் சிச்சுவேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுங்க. ஆனா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு, மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் நம்பி இருக்காங்க. பார்ப்போம்.